டிஆர்னு சொல்றவங்களாம் தீய சக்திரா, தீய சக்தி, தீய சக்தி. நாமெல்லாம் தூய சக்திரா, தூய சக்திரா. இன்னைக்கு சாண்ட்ரா ஆட்டிடியூட் பாத்தீங்கன்னா சாரி கேளுங்க கேட்க முடியாது. அப்ப நான் என்ன தப்புன்னு சொல்லுங்க, அது எனக்கு தெரியாது. தெரியலன்னா எப்படி சொல்லுவீங்க? அது ஏன் இஷ்டம், நான் சொல்லுவேன். இல்ல எனக்கு புரியல, என்ன ஆட்டிடியூட் அது? இல்ல எனக்கு புரியல. நீங்க வீட்டுக்குள்ள வருவீங்க, நீங்க வீட்டுக்குள்ள கால பண்ணுவீங்க. நேத்து நைட்டும் மறுபடியும் ஒரு பிரச்சனை. இதுக்கு மேல ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து 2 பேர் இருந்தா நாங்க வந்து அந்த துணியவே நாங்க எடுத்துருவோம் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு ஓப்பனா அந்த வாட்டி. பண்ணினே இருந்துகிட்டு இன்னைக்கு வந்து அந்த டாஸ்க்ல வின் பண்ணணும், எங்க அம்மா உள்ள வரணும் அப்படின்ற ஒரு சுயநலம் தான் அங்க இருக்கு. உடனே ஐயோ நான் கேப்டன் ஆயிட்டா, தலையாயிட்டா, நீ தலையாயிட்டா எங்களுக்கு தலைவலி ஆயிரும். இந்த மாதிரி எல்லா பிசிக்கல் டாஸ்க்லயும் வயலண்டா பிஹேவ் பண்ணியிருக்காரு விக்ரம். ஆனா எதையுமே பிக் பாஸ்ல வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அடையாளப்படுத்தினதே கிடையாது. ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ பிக் பாஸ் வெர்சஸ் ஜோ மைக்கேல். 75th day of Big Boss season 9. எப்படி 75 நாள்ரா தம்பி, 75 நாள் இந்த பிக் பாஸ் நாம வந்து ரிவ்யூ பண்ணிருக்கோம். இந்த ஷோல வந்து 20-21 கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க. ஆனா அவனுக்கு எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல. நாம எப்படி இந்த 75 நாள் ரிவ்யூ பண்ணோம்னு புரியல. இந்த மாதிரியே ஓடிட்டு போயிட்டு இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் வருவா, அவங்களோட நான் ஒரு வீடியோ எடுத்து போடுவேன், அதுக்கு அவங்க ஒரு ஹார்ட்டை போடுவாங்க அப்படின்னு ஆட்டையை போடுறதுக்கு வெயிட் பண்ண விஜய் சேதுபதி இருக்காரு. இல்ல 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 மைக்க தூக்கி போட்டு நீங்க சொன்னது கிடையாது, அப்படி கிடையாது. நமக்கு பிக் பாஸ் சீசன் 9 மக்களிடையே எப்படி போய் அதை வந்து நம்ம ரிவ்யூவால சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு முழு முயற்சியோட மட்டும்தான் இந்த ஷோவை நம்ம ஆரம்பிச்சோம். பிக் பாஸ் ஜோ மைக்கேல்ன்றது 75 நாள் எப்படி போச்சுனே தெரியலண்ணே. இப்படி அப்படி போற மாதிரி இருக்குண்ணே எனக்கு. ஓகே, ஆனா நிறைய நல்ல உள்ளங்களை நம்ம சிரிக்க வச்சிருக்கோம், சிந்திக்க வச்சிருக்கோம், யோசிக்க வச்சிருக்கோம். அப்புறம் இதுக்கெல்லாம் யோசிக்கணுமா அப்படின்னு திங்க் பண்ண வச்சிருக்கோம். இந்த மாதிரி பல விஷயத்த பண்ண வச்சிருக்கோம் அப்படின்னு சந்தோஷமா இருக்கு. எஸ், நம்மள நிறைய பேர் திட்டி இருக்காங்க, என்ன இவங்க இப்படி ரிவ்யூ பண்றாங்க, அவங்களுக்கு எவ்வளவு ஒரு வன்மோ பிஆர் கும்பல் அப்படிலாம் புரிஞ்சுக்காம நிறைய பேர் பேசுறாங்க. அவங்களுக்கு புரியல, அவ்வளவுதான். நம்ம பண்றது எல்லாமே நம்மளுடைய ஒப்பீனியன், நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் எவ்வளவு காசு அக்கவுண்ட்ல வந்துச்சு பிஆர்ல இருந்து? நீங்க அந்த பேமெண்ட் வந்துச்சா இல்லையா? ₹1 கிடையாது. நான் பிஆர் யாருக்கு? எனக்கு, என் மனசாட்சிக்கு, மக்களுக்கு. கொஞ்சம் வாரா போதும் போவோம். பிஆர்னு சொல்றவங்களாம் தீய சக்திரா, தீய சக்தி, தீய சக்தி. நாமெல்லாம் தூய சக்திரா, தூய சக்திரா. 75வது நாள் இன்னைக்கு எப்படி போச்சுன்னு நினைக்கிறீங்கண்ணே? 75th டேல எப்பயும் போல வெள்ளிக்கிழமை வந்தாலே எல்லாருமே வந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்ற மாதிரி ஆயிடுவாங்க. அது இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே இன்னைக்கு எபிசோட் டிசைன் பண்ணிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு எபிசோடு ஃபுல்லாவே அதை நோக்கிதான் அந்த எபிசோட் போச்சு. ஓகேவா? ஆனாலும் அது கரெக்டா போச்சா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அதை பத்திதான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அதாவது வர்ஸ்ட் பெஸ்ட் கொடுப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும், கேப்டன்ஷிப்பை முடிவு பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியும். இவங்க இஷ்டத்துக்கு பண்றாங்க. சம்டைம்ஸ் மண்டே கேப்டன்சி டாஸ்க் வைக்கிறாங்க, இப்ப ஃப்ரைடேவே கேப்டன்சி டாஸ்க் வச்சிருக்காங்க. என்ன பண்றாங்கன்றதே புரியலையே. இல்ல ஃப்ரைடே வச்சிருக்காங்க நிறைய வாட்டி. வச்சுட்டு அவங்க வந்து அவங்க வெளில போயிற வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட நம்ம பேசியிருக்கோம். ஷோ ஓபன் பண்ணா கனி சாண்ட்ரா நேத்து நடந்துச்சுல பிரச்சனை, எப்படி வந்து அந்த பாட்டுக்கு வந்து நான் உங்க பாப்பாவெல்லாம் இழுத்தேன் நீங்க சொல்லலாம் அப்படின்னு நம்ம அதோட முடிச்சாங்கல்ல, அதோட கண்டினியூஷன். கனி வந்து கேக்குறாங்க தலைக்கிட்ட, எனக்கு சாண்ட்ரா சாரி கேட்டாகணும், எப்படி நான் சொல்லாத தெரியுமா? ஒரு பெரிய மீடியா என்ன பண்ணுது, பாவம் கஷ்டப்படுறதுன்னு நினைக்கிறேன். பெஸ்ட் பிளேயர் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் ஆஃப் த வீக் அப்படின்னு பார்த்து சாண்ட்ரா அப்படின்னு போட்டிருக்காங்க போஸ்டர். புரியலையே. I can't take it, I can't understand. எனக்கும் புரியல, எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. என்ன இப்படி இறங்கிட்டீங்க அப்படின்னு. சாண்ட்ரா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன பண்ணாங்க? பெஸ்ட் பிளேயர் பெர்ஃபார்மன்ஸ் விட்டு பெஸ்ட் பிளேயர் ஆஃப் தி வீக். பிளேயர் ஆஃப் தி வீக்
ஏன்னா இந்த மொத்த வாரமே சாண்ட்ராவை நோக்கி தான் நகர்ந்திருக்கு. சாண்ட்ரா அழுதுருக்காங்க, சாண்ட்ராவை எல்லாரும் அழுக விட்டுருக்காங்க, சாண்ட்ரா தனியா தூங்கியிருக்காங்க, சாண்ட்ராவை யாரும் தூங்க விடல. இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இருக்கு தம்பி. சாண்ட்ரா ஒரு தட்ஸ் நாட் கேம் ஆடினா பெஸ்ட்ண்ணே. கூட தன் குழந்தைகளை வைத்து அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். தட்ஸ் நாட் பெஸ்ட்ண்ணே. ஒஸ்ட்ன்றது கரெக்டா தானே கொடுத்திருக்காங்க. ஒஸ்ட் அவங்க உள்ள கொடுத்திருக்காங்க, வெளியில பெஸ்ட்னு சொல்றாங்கடா தம்பி. அண்ணே அவங்க தான் நம்ம பேசணுமே. பெறப்பட்ட பேடிஎம் அமௌண்ட் ரூபாய். ரைட், நோ கமெண்ட்ஸ். ஓகே, சோ இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம், கருத்து என்ன அப்படின்னா தம்பி, அதாவது சாண்ட்ரா நைட்டு நடந்த அவர்கள் விஷயம். நேற்று வந்து ஒரு விஷயத்தை தேவையில்லாம உம்பிழ்த்தாங்க கனியை. அதாவது ஒரு குழந்தை வைத்து எப்படி நீங்க பேசுவீங்க, பாடுவீங்க, நீங்க அப்படிதான் பண்ணீங்க, நீங்க அந்த இன்டென்ஷன்ல தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. பட் கனி அவர்கள் அதுக்கு அவங்க சாரி கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த சாரி, இந்த ரெஸ்பெக்ட், இந்த தேங்க்ஸ் இதெல்லாம் கேட்டு வாங்குறதுல எனக்கு உடன்படிக்கை இல்லை. அவங்க சாரி வாங்காம விட்டுருந்தாங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பேசுறதுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இந்த சாரிய பிரஷர் பண்ணி வாங்குற அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அது வந்து எனக்கு அது சொல்லவே இல்லையேண்ணே. ஏன்னா இந்த வீட்டுல சின்னதா ஒரு விஷயம் கிடைச்சாலே ஊதி பெருசாக்கிடுவாங்க. ஏன்னா கன்னியக்கா சொல்லாத அவங்க பக்கம் நியாயம் இருக்க ஒரு விஷயத்த அப்படியே ஜஸ்ட் லைக் தட்னு கடந்து போக முடியாது இல்லையா? இல்ல, ஜஸ்ட் லைக் தட் கடந்து போக வேணாம். பட் வீக்கெண்ட் வரும்போது அதை கொண்டு போலாம்ல. இப்ப பேசி முடிக்கலான்னு பார்த்தாங்க, முடிக்கலையா? நான் எங்க சாரி வாங்கணும் அங்க வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு தான் போனாங்க. கண்டிப்பா வீக்கெண்ட்ல இதுக்கு ஒரு சம்பவம் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அதாவது நாளைக்கு அந்த நண்பருடைய மனைவி, குடும்ப நண்பருடைய மனைவி அப்படின்னு அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா மக்கள் வெளியில வந்து ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க. சாண்ட்ராவோட பிஹேவியர் எல்லாம் பார்த்துட்டு என்னடா செய்வீங்க நீங்க கொந்தளிச்சு போய்? ஒண்ணுமே செய்ய மாட்டீங்களா நீங்க? ஆனா இன்னைக்கு அவங்க அப்படிதானே உட்கார்ந்து இருந்தாங்க. பிடிக்கல சேனலை மாத்திட்டு போங்கடா. அது எப்படி நீங்க சொல்லலாம் பிடிக்கலாம் சேனல் மாத்திட்டு போங்கன்னு? அக்செப்ட் அவர் பண்ணிக்க சொல்றாரு, முடியாது. ஹோஸ்ட் சொல்றாரு. தப்பு. இன்னைக்கு சாண்ட்ரா ஆட்டிடியூட் பாத்தீங்கன்னா, சாரி கேளுங்க கேட்க முடியாது. அப்ப நான் என்ன தப்புனேன்னு சொல்லுங்க. அது எனக்கு தெரியாது. தெரியலன்னா எப்படி சொல்லுவீங்க? அது ஏன் இஷ்டம் நான் சொல்லுவேன். இல்ல எனக்கு புரியல என்ன ஆட்டிடியூட் அது? விஜய் சேதுபதி அவர்கள் வரும்போது இதுல இந்த ஆட்டிடியூட் இருக்குமான்னு கேட்டா அது மட்டும் மாறிடும். இந்த ஆட்டிடியூடோட பேசினா அப்ப ஒத்துக்கிற சாண்ட்ரா ஃபயர் மாஸ் ஓ மை காட் அப்படின்னு. எனக்கு கேட்டா என்ன தெரியுமா பண்ண போறாங்க அவங்க? நான் வேணும்னே தான் அப்படி பிஹேவ் பண்ணேன். இப்படி பண்ணா மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு வெளில அனுப்பிச்சிருவாங்க. அதனால தான் இப்படி பண்ணேன்னு சொல்லக்கூடிய ஆள் தான். சொன்னா கூட சொல்லுவாங்க பாருங்க வீக்கெண்ட்ல வந்து. சொன்னோடனே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சரி, ஓகே. சாண்ட்ரா அவர்கள் இந்த பிரச்சனையை சாண்ட்ரா அவர்களை கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. அண்ட் கனி அவர்கள் பேசியும் அது ஒரு முடிவுக்கு வரல. சோ எல்லாருமே வந்து என்னது இது அப்படின்ற ஒரு பொசிஷன் தான் இருக்காங்க. அண்ட் கனி அவர்கள் நான் வீக்கெண்ட்ல பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதோட முடிஞ்சிருச்சு. எனக்கு என்னன்னா அது வந்து 2 பேருமே மட்டும் பேசி தலையோட உட்காந்து பேசி முடிச்சிருக்கலாம். எதுக்கு வீட்டுல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உட்காந்து அந்த இஷ்யூ பேசினாங்க? எல்லாரும் முன்னாடியும் அது வந்து பேசப்பட்டுச்சுன்றதுனால கனி அவர்களால எடுத்துக்க முடியல. ஏன்னா அவங்க குழந்தைக்கு வந்து தப்பா கொண்டு போய் அதுல சேர்ந்துருமோன்ற ஒரு பயத்துல இருந்தாங்க கனி. அவங்களும் 2 பிள்ளையுடைய தாய் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து நான் எந்த குழந்தையும் அப்படி பேச மாட்டேன், எனக்கு அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு மனமுருகி போய் பண்ண விஷயமா தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் அத கனி அவர்கள் அவ்வளவு தூரம் போய் பண்ணியிருக்க வேணாம், சாண்ட்ரா கிட்ட ஒரு மைலேஜ் கொடுத்து அப்படின்றதும் ஒரு யோசனையும் நம்மளுக்கு இருந்துச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா தம்பி, காலையில எந்தோடனே கமுதியும் பார்வதியும் தன் குடும்பம் வருகையை நோட்டி அதை கன்வின்ஸ் பண்றதுக்கு அது வேணும், எங்க அம்மா வருவாங்க, எங்க அம்மாவை ஒரு 24 நேரம் உட்காந்து நான் கன்வின்ஸ் பண்ணணும். அது வெளியில எப்படி போயிருக்கு இந்த சொசைட்டியை நான் வந்து அது எனக்கு புரியல தம்பி. அது என்ன கண்டென்ட்? அதானே இப்போ வீட்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குல்ல அவங்களுக்கும் கமருதீனுக்கும். அது வந்து வெளியில இருக்கவங்க என்னென்னமோ சொல்லி ஒரு மாதிரி பண்ணிருவாங்க. அது நான் எங்க அம்மா 24 ஹவர்ஸ் என் கூட இருந்தா அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு கரெக்டான ஒரு சந்தர்ப்பமா அமையும். இல்ல, அதனால எனக்கு புரியல. நீங்க வீட்டுக்குள்ள வருவீங்க, நீங்க வீட்டுக்குள்ள காலை பண்ணுவீங்க. நேத்து நைட்டும் மறுபடியும் ஒரு பிரச்சனை பிக் பாஸ் வீட்ல. நேத்து நைட் ஒரு சம்பவம் நடந்திருக்கு 24 ஹவர்ஸ்ல. மீண்டும் மீண்டுமா? ஆமா, இதுக்கு நாய் மேல குறைச்சிச்சு. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து 2 பேர் இருந்தா நாங்க வந்து அந்த துணியவே நாங்க எடுத்துருவோம் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு ஓப்பனா அந்த வாட்டி. அப்ப பார்வதி மூஞ்ச ஜூம்ல வைக்கிறாங்க, பார்வதி மூஞ்சி அப்படின்னு இருக்கு.
அதுதான் கனேக்கா சொன்னாங்களோ, நேத்து கூட நீங்க பண்ற தப்பெல்லாம் பண்ணிருவீங்க. அத வந்து நாங்க புரிய வைப்பேன், ஜஸ்டிஃபை பண்ணுவேன்னா, அது என்ன அதுதான் கணக்கு? எனக்கும் புரியல. எனக்கும் கனியக்காவுடைய மைண்ட் வாய்ஸ் தான். நீங்க எல்லாம் பண்ணுவீங்க. ம். ஓகேவா? எல்லா வேலையும் பண்ணுவீங்க. பண்ணிட்டு நீங்க கொண்டு போயிட்டு உங்க அம்மா வருவாங்க. 24 ஹவர்ஸ்ல உங்க அம்மாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன்னா, உங்களுக்கு உங்க அம்மா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுல தான் உங்களுடைய தாட் ப்ராசஸ் இருக்கே தவிர, உங்க அம்மா வெளியில எப்படி அத ஃபேஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு கில்ட் கிடையாது. அப்படி என்னங்க அடக்க முடியாத ஒரு காதலு? நான் என்ன கரெக்ட். கேட்கிறேன், இந்த காதலிக்கிறவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்களா? உரசிக்கினே இருப்பாங்களா? அதுதான் காதல். எனக்கு தெரிஞ்ச காதல் அது கிடையாதுப்பா. 11 மாசம் பார்டர்லயும் 1 மாசம் வீட்லயும் இருக்கிற காதல் பார்த்திருக்கேன். நேவில ஒர்க் பண்ற காதல் பார்த்திருக்கேன். தன் குடும்ப சூழ்நிலைக்காக வெளிநாடுகளின் போது வேலை செய்யும் போது லீவுக்கு வர்ற காதலை நான் பார்த்திருக்கேன். சோ ம். நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இவங்களுக்கு வந்து எந்த குற்ற உணர்ச்சியும் இல்ல. எதை காதல்னு பிராண்ட் பண்றாங்களோ அது காதலே இல்ல. ம். ஒரு க்ளோஸ் என்விரான்மெண்ட்ல ஒரே ஆளை பார்த்து அவர்களோடயே பேசிக்கிட்டு வர்ற ஃபீலிங்ஸ்க்கு வந்து ஒரு பேரே இல்ல. ஓகே, அத காதல்னு ஒரு தவறான புரிதலை சொசைட்டில நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு என்ன ஃபீலிங்ஸோ வெளியில போய் அதே ஃபீலிங்ஸ் உங்களுக்கு வெளியில இருந்துச்சு, நீங்க கல்யாணம் பண்றீங்கன்னா சூப்பர், சந்தோஷம், ஹாப்பி. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உங்க உங்க அதாவது இந்த வீட்டுக்குள்ள நீங்க சிங்கிளா வந்து குடும்பமாகி வீட்டுக்குள்ளேயே உங்க அம்மா அப்பா வர வச்சு சம்பந்தம் பேசி தலை தீபாவளியை கொண்டாடி போறதுக்கு பிக் பாஸ் வந்து உங்க மாமனார் வீடு இல்ல பார்வதி கமருதீன். இன்னைக்கு தலையான கமருதீனோட தலை தீபாவளி கொண்டாடுறதுக்கான இடம் கிடையாது அது. இது ஷோ. இதுல உங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ற தாட் உங்களுக்கு 75வது நாள்ல வருது அப்படின்னா பிரச்சனை 75 நாள் இதையே வேலையா பார்த்த உங்ககிட்டயா, இல்ல 75 நாள் இதை வெளியில உங்களுடைய சொந்தக்காரங்கள் வந்து உங்களுடைய ஒரு சிங்கிள் மதரா அவங்க எவ்வளவு பேர் அவங்க வந்து எதிர்கொண்டிருக்கணும். அவங்களுடைய வழி வந்து உங்களுக்கு வந்து பிரியாரிட்டியா இருந்திருந்தா, பிரச்சனையா இருந்திருந்தா இந்த தாட் வந்திருக்கும். இதை நம்ம போன சீசன்லயும் தர்ஷிகாட்ட கேட்டோம். தர்ஷிகா ஃபீல் பண்ணாங்க, ரெகுலேட் பண்ணாங்க. இந்த சீசன்ல வியானா ஃபீல் பண்ணிருக்காங்க. எங்க அம்மா என்கிட்ட பேசலன்னு சொல்றாங்க வியானா. ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் வந்து எங்க அம்மா வந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பா கேட்பாங்கல்ல. இன்னைக்கு இந்த சொந்தக்காரங்க அப்படின்றவங்க எப்படிப்பட்ட ஆட்கள்னா எப்படா சிக்குவோம், எப்படா சின்னாபனம் ஆக்குவோம்னு காத்துக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம். அப்படி காத்துக்கிட்டு இருக்க கூட்டத்துக்கு நீயே எடுத்துட்டு போய் கண்டென்ட் கொடுத்துட்டு இப்படி பண்ணுவாங்க. சொசைட்டியை நான் ப்ரூவ் பண்ண இன்னைக்கு புரியல. எதுக்கு சொசைட்டியை உள்ள கொண்டு வந்தீங்க? சொசைட்டிய நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கா நீங்க ஒரு வேலையை பார்த்திருக்கீங்க பார்வதி கமருதீன்? இது எந்த சீசன்ல எந்த காதலர்கள் இப்படி பண்ணிருக்காங்க நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியல. ஹிஸ்டரி ஆஃப் பிக் பாஸ்ல இந்த அளவுக்கு வந்து யாரும் பண்ணதில்ல. பண்ணிருக்காங்களோ இல்லையா எங்களுக்கு காட்டினது இல்ல. தமிழ்ல சொல்லலாமா? அப்படியும் சொல்லலாம். சோ இந்த விஷயத்துல இது வந்து நம்மளுக்கு காட்டப்படுது. நமக்கு வந்து அருவருத்தக்கதா இருக்கு. அண்ட் இத பண்ணிக்கினே இருக்காங்க. பண்ணிக்கினே இருந்துகிட்டு இன்னைக்கு வந்து அந்த டாஸ்க்ல வின் பண்ணணும், எங்க அம்மா உள்ள வரணும் அப்படின்ற ஒரு சுயநலம் தான் அங்க இருக்கு. இப்ப வருதுல பயம், அந்த பயம் ஏன் உங்களுக்கு முன்னாடி இல்ல? இது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்ல தம்பி. இங்க 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 வந்து இந்த காதல்ன்ற பேர்ல இது பண்ற அத்தனை பேருக்கும் இது பிரச்சனை இருக்கு. காதல் தவறே இல்ல. காதல் நானும் லவ் மேரேஜ் தான் தம்பி. இங்க காதல் பிரச்சனை கிடையாது. இங்க காதலை எப்படி நம்ம வந்து பெர்சீவ் பண்றோம்ன்றதுதான் மேட்ரு. இன்னைக்கு வந்து சமுதாயம் அவ்வளவு கேடு கெட்டு குட்டிச்சவரா போயிருக்கு. இப்பெல்லாம் நீங்க வந்து இந்த காலேஜ் படிக்கிற பசங்களை கூப்பிட்டு கேட்கும் போது லவ்னா என்ன ரூம் போடுறது. அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் பிராட் மைண்டா இல்ல, பேரண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்காங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கு. ஏன் நீங்க பிராட் மைண்டா, நீங்க நேரோ மைண்டா இருக்கீங்க, செல்ஃபிஷா இருக்கீங்க. இந்த உலகத்துல எல்லாருக்குமே மன தேவை இருக்கும், உடல் தேவை இருக்கும், எல்லாருக்குமே எல்லாம் இருக்கும். பட் எதை எங்க காட்டணும்ன்ற விவசாயம் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஷோ கிடையாதுல்ல. இன்னைக்கு குற்ற உணர்வா பார்வதி வந்து அவ்வளவு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. இப்ப உங்க அம்மா வராங்க, 24 ஹவர்ஸ் இருக்காங்க. உங்க அம்மா வந்து உங்ககிட்ட இதனால நான் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்ன உடனே ஓகேமா நான் இனிமே ஒழுங்கா இருக்கப்ப அனுப்பிச்சு விட்டு அடுத்த நாள் காலையில நீங்க இதை பண்ண மாட்டீங்களா? ஆதிரையும் அதான் சொல்றாங்க. எங்க அம்மாக்கு ப்ரூவ் பண்ணணும் நான் யாருன்னு. நான் வெளில போறப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு அவங்க பார்த்து என்ன பெருமையா ஃபீல் பண்ணணும். எதுப்பா பெருமை? நீங்க செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு 24 மணி நேரம் உங்களை பிக் பாஸ் ஷோல உலகம் முழுக்க இவங்க தான் எங்க அம்மா, இவங்க தான் எங்க அப்பான்னு காட்டுறதுக்கா?
நாளைக்கு ரோட்ல போகும்போதெல்லாம் உங்களை தெரியாதவங்க கூட அவங்கள பார்க்கும் போது இவங்களோட இன்னார் தான் அப்படின்னு சொல்றதுக்கா? நீங்க பெருமை சேர்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஹாப்பி. பயப்படுறீங்கல்ல, நீங்க பெருமை சேர்த்துட்டீங்கன்னா பயம் வந்திருக்காதுல்ல. தான் செய்தது சரி என்றால் எதற்கு ஒரு பொண்ணுக்கு பயம் வரும்? அவங்க அம்மா வந்து ரொம்ப பிராட் மைண்ட் அம்மா தான், அதெல்லாம் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கோம், நான் நேர்ல பார்த்திருக்கேன். இஸ் வெரி ஸ்ட்ராங் லேடி. பட் இவங்க செய்யறது வந்து சரி, அதை நான் கன்சோல் செய்யணும்னு ஒரு டாஸ்க்ல 24 ஹவர்ஸ் எனக்கு அதுக்காக வேணும்னு சொல்றது வந்து நான் அவங்க வந்து அன்னைக்கு ஷோ முழுக்க உட்கார்ந்துகிட்டு பார்வதியும் கமருதையும் எப்படி அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்றாங்கன்னு பாக்குறதுக்காக நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்த கேள்விக்குறி வருதுல தனுஷ். சோ இதுதான் இன்னைக்கு மொத்தமான டாஸ்க். சோ இதை வந்து அடையாளப்படுத்துறாங்க. அப்ப இந்த 3 பேரும் 4 பேரும் பேசிக்கிறாங்க. இதுல வந்து இவங்க குழந்தை வரணும், தங்கைகள் வரணும்னு சொல்றாங்க, இவங்க வரணும்னு சொல்றாங்க. கமருதீன் வந்து அவங்க அக்கா வரணும்ன்றாங்க. ஸ்டார்டிங்ல கமருதீனுக்கு வந்து வந்தாலும் ஓகே, வரலாம் ஓகே அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. நான் உனக்கு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ண பார்வதிக்கு சொல்லிட்டு இருந்தாரு. எல்லாரும் அவங்க வீட்டுல வர போறாங்க, எல்லாரும் 3 ஹவர் இருக்க போறாங்க. 3 ஹவருக்கு மேல நீங்க உட்காந்து கன்வின்ஸ் பண்ண போறது இல்ல. 24 மணி அங்க இருந்தா அது கன்வின்ஸ் ஆகாது, அது பிளாஸ்ட் ஆகும், பிரச்சனையாகும். இந்த ஒரு காமன் சென்ஸ் கூட அவங்களுக்கு கிடையாதுன்னா அது அவங்க பிரச்சனை. கனியக்கா வீட்டுல இருந்து இந்த வந்திருக்கலானே, அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் இது. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து இன்னாருக்கு கிடைச்சிருக்கலாம்ன்றது பேசல, இன்னாருக்கு ஏன் கிடைக்கணும்னு அவங்க பேசுற காரணம் தான் பேசுற. பார்வதிக்கு கிடைச்சிருக்கலாம் தப்பு இல்ல, கமருதீனுக்கு கிடைக்கலாம் தப்பு இல்ல, ஆதிரைக்கு கிடைக்கலாம் தப்பு இல்ல, அவங்களோட எதிர்பார்ப்பு தப்பு இல்ல. பட் என்னன்னு சொல்லி எதிர்பார்க்கறீங்க, அந்த பிரச்சனை தான் அங்க பிரச்சனை. அதுதான் அந்த காரணங்கள் கனியக்க கரெக்டா இருந்துச்சு. என் குழந்தைங்க இங்க வந்தா கரெக்டா இருக்கும் அப்படி. இவங்க எல்லாருமே அவங்கள ஆப்போசிட் பண்ணி ஒண்ணு சொன்னாங்க. நீங்க நல்ல டேர்ம்ல தான் இருக்கீங்க, குட் டேர்ம்ஸ்ல தானே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி அந்த ரீசன் சொன்னது. நீங்க வீட்டுக்குள்ள வந்து எல்லா தப்பையும் பண்ணுவீங்க, நீங்க தப்ப பண்ணிக்கிட்டு அதை சரிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு காலகாசம் வேணும். நல்லது மட்டுமே பண்றவங்களுக்கு அந்த ரிவார்ட்ஸ் கிடையாது. பெனிஃபிட்ஸ் யாருக்கு கிடைக்கணுங்க? கெட்ட பெயர் இல்லாதவர்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும். கனி அவர்களை கேவலமானவர்களும் டேக் பண்றதுக்கு அத்தனை பேர் வெளியில வேலை செய்றீங்க. அத்தனை பேருடைய ஃபேன்ஸும் கனி அவர்களை ஹேஷ்டேக போட்டு கேவலப்படுத்துறீங்க. அவங்க 2 குழந்தைக்கு அம்மான்றது ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு கிடையாது. அவங்க அந்த 2 குழந்தைகள் ஸ்கூலுக்கு போற குழந்தைகள் உங்களுக்கு அறிவு கிடையாது. நீங்க போடுற ஹேஷ்டேகை வைத்து அந்த ஸ்கூல் போற குழந்தைகளை அந்த கூட படிக்கிற பசங்க கேவலப்படுத்துவாங்கன்ற ஒரு தாட் ப்ராசஸ் கிடையாது. என்னடா மனுஷனா நீங்க? ஒரு ஷோக்காக போய் ஹேஷ்டேக போட்டு ஒருத்தங்களையும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. யாருடா நீங்க? கேமை கிரிட்டிசைஸ் பண்ணுங்கடா. கேமா பார்க்காம பர்சனலா போயிட்டு பிஆர்க்காக இந்த காசு வாங்கிட்டு சில பேர் பண்றாங்க. அதை பார்த்து மக்களும் வந்து ஓகே இதுதான் கரெக்ட் போல, 10 பேர் இது கரெக்ட்னு ஒருத்தங்க ஒரு காசு வாங்கிட்டு பண்ற ஒரு விஷயத்த எல்லாரும் மெஜாரிட்டியோ இதுதான் கரெக்ட் போல, மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் பண்ணிருக்காங்கன்ட்டு அவங்களும் சில பேர் மாறுறாங்க. எனக்கு இதுதான் புரியல. எனக்கு இதுல யாரையும் ஹேஷ்டேக் போட்டு பேசுறது எனக்கு உடன்படிக்கை இல்ல. இன்க்ளூடிங் பார்வதியை போடுறதுலயும் எனக்கு உடன்படிக்கை இல்ல, எஃப்ஜேவை போடுறதுலயும் உடன்படிக்கை இல்ல, கனியை போடுறதும் உடன்படிக்கை இல்ல, சாண்ட்ரா அவர்களை போடுறதுலயும் எனக்கு உடன்படிக்கை இல்ல. ஏன்னா எல்லா குழந்தைங்க வளரும். சோசியல் மீடியான்றது அந்த ஹேஷ்டேக் அங்கேயே தான் கிடக்கும். நாளைக்கு அந்த குழந்தை பெருசா வளரும் போது இன்னொருத்த வந்து அவங்க அந்த பையன்கிட்டயோ பொண்ணுகிட்டயோ போயிட்டு அதை வைத்து ஹர்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்க வந்து தவறான முடிவை கோவத்துல எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அடிக்கிற போய் சட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு எதுக்கு நாம காரணமாகணும்? நம்ம குடும்பத்திலே பாதி கேவலம் இருக்குமே, கமெண்ட் போற அத்தனை பேர் குடும்பத்திலையும் வித்தியாசம் இருக்குல்ல தம்பி. புரியுது. சோ அந்த வித்தியாசத்துல நம்ம இங்க அடையாளப்படுத்தணும்னு நினைக்கிறோம். சரி, இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா கடைசியில பார்த்தா சாபுத்திரி போட்டு ஒரு லக்குல விளக்கமார் குச்சியோட அமித் அவர்கள் ஒரு ஐடியா கொடுத்து விளக்கமார் குச்சி வச்சு வேலையை முடிச்சிட்டாரு. அது கரெக்ட்னு பாக்குறீங்களானே? அவ்வளவு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு அந்த ஒரு லக் பேசிஸ்ல போன விஷயம். நான் என்ன கேக்குறேன், இதுக்கு லக் பேசஸ்னா பிக் பாஸே ஒரு ஜார்ல 4 பேரை போட்டு நீங்க கையை விட்டு ஒரு பேர் எடுங்க, அவங்கதான் அவங்களோட ஃபேமிலி தான் இருக்குன்னு பிக் பாஸ் சொல்லிட்டு போலாமே. இது ஒரு பேசும் பொருளாகவும் ஒரு கண்டென்ட் இருக்கும். எப்படி அந்த கண்டென்ட்டை வைக்கிறீங்க, எப்படி நீங்க 3 பேரை கன்வின்ஸ் பண்றீங்கன்ற உங்களுடைய டேலண்ட காட்டுறதுக்கு தானே அந்த இடம். அது ஒரு கண்டென்ட் தானே, அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்ப எல்லா கண்டென்ட்டையுமே நீங்க லக் பேஸ்டா கொண்டு போறீங்க. எனக்குமே அதான் ஃபீல் ஆச்சு. சின்ன குச்சியில முடிச்சிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி. நான் என்ன சொல்றேன், இதுல வின்னரும் நீங்க அதே மாதிரி ஒரு இதுல வச்சு எல்லாருக்கும் ஒரு விளக்கமாறு குச்சி கொடுத்து வின்னரை செலக்ட் பண்ணிட்டு போங்க.
அட்லீஸ்ட் 25 நாள் நாங்க சேவ் பண்ணிப்போம். யூசுவலா ஓட் தானே போடுவாங்க, ஓட் போட்டிருக்கலாம்ல. நான் என்ன அமித் வெளில வரட்டும், நாங்களும் விளக்கமாறு குறிச்சு கொடுத்து உங்க சம்பளம் எனக்கு வந்துடணும், இல்ல உங்களுக்கு வருதா அப்படின்னு நம்ம லக் பேஸ் பண்ணி பார்ப்போம்னு கேட்போம். சரி, ஓகே. இந்த விஷயங்கள் நடந்துச்சு இன்னைக்கு. அதுக்கப்புறம் கேப்டன்சி டாஸ்க். பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நான் கடந்து போலான்னு பார்த்தேன். சரி, ஓகே. கனி அவர்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மரும், கமருதீன் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஓகே தான். கமருதீன் அவர்களுக்கும் பெஸ்ட் பெர்ஃபார்மரும் கொடுத்தாங்க. வர்ஸ்ட் நாட் அக்செப்டபிள். வினோத்துக்கு வர்ஸ்ட் கொடுத்தது எனக்கு தெரியல. ஓகே, ஒரு பலியாடு தேவைப்பட்டுச்சு, வினோத் கொடுத்தாங்க. எல்லா வாட்டியும் அவர் பலியாட தானே யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஆமா, ஆனா அவர் சும்மா இருக்க மாட்டாரு. ஜெயிலுக்கு வந்து ஜெயில இருந்து வெளில வந்து போறாரு. கேப்டனா அவர் கேப்டனாவும் இருக்காரு இல்லையா? 2 வேலையும் பாக்குறாரு. சரி, ஓகே. அண்ட் இந்த இதுல பெஸ்ட் பெர்ஃபார்மர் பிக் பாஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. சாண்ட்ரா அவர்களுக்கு தான் வேர்ஸ்ட் தருவாங்க நமக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்க பண்ணாங்க. வேர்ஸ்ட் பெர்ஃபார்மரா ஜெயிலுக்கு அமிச்சிட்டாங்க. நான் உள்ள போய் உட்கார்ந்தோன்னா நான் தூங்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. தூங்கலாம், நீங்க தூங்கலாம், அந்த வீட்டுல திங்கலாம், உங்களுக்கு பிடிக்கலன்னா 4 பேரை பத்தி புரளி பேசலாம், கேரக்டர் அசாசினேட் பண்ணலாம், கேவலப்படுத்தலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு வீக்கெண்ட் ஆனா உங்க ஹஸ்பண்ட் சட்டையை புடிச்சுக்கிட்டு சிம்பத்தி ஓட்ஸ் கூட கேட்கலாம். நீங்க என்ன செய்யலாம் சாண்ட்ரா. ஏன்னா இது உங்க குடும்ப நண்பரின் பிக் பாஸ் ஹவுஸ். நீங்க இருக்காது பாருங்க, சிரிச்சுக்கிட்டு போட்டோல போட்டு இருக்காரு பாருங்க. கனியக்க கேக்குறாங்க, உங்களுக்கு யாருங்க இவ்வளவு அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு கேக்குறாங்க. நானே தான் எடுத்துக்கிட்டேன், எனக்கு என்ன அப்படின்றாங்க. எனக்கு ஏன் கொடுக்கப்பட வேண்டும், எடுத்துக்கோங்க. சாமி, அன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோட்லயே விஜய் சேதுபதி அவர்கள் முன்னாடி அரோரா பேசுறதுக்கே பிரேக்ல போயிட்டு வரும்போதே எஃப்ஜே சண்டையே போட போனாரு. இன்னைக்கும் திருப்பியும் அரோரா வந்து சொல்லும் போது அந்த கிரிட்டிசிசத்தை எடுத்துக்கவே தெரியல. உன்னை விட நான் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்ட்டு ஒரு ஆர்குமெண்ட். என்ன பண்ணாரு அவரு? நீ போய் உள்ள ஆடின, நான் போய் ஆடி இருந்தா எப்பா நீ உட்கார்ந்து பண்ண வேலையதான் நாங்க பார்த்தோம்ப்பா. ஒன்னத்தை கூட கண்டுபிடிக்க துப்பு கிடையாது. ஏன் ஏன் உடனே ஐயோ நான் கேப்டன் ஆயிட்டா தலையாயிட்டுனா நீ தலையாயிட்டுனா எங்களுக்கு தலைவலி ஆயிரும், அவ்வளவுதானே. என்னமோ கேப்டன் ஆகிறத இவனுங்க எல்லாம் வீட்டுல ஒன்னா சேர்ந்து தடுக்கிற மாதிரி அழகிடு. ரைட்டு. சோ இது முடிஞ்சனே தலை டாஸ்க் வைக்கிறாங்க. இது எப்படின்னா அந்த சபரி நீங்க மிதிச்சது ரொம்ப தப்பு, பார்வதி நீங்க மிதிச்சதெல்லாம் கூடாது, ரொம்ப தப்பு, இருங்க அதுக்கு நாங்க ஒரு தலை டாஸ்க், நீங்க மிதிச்சதை வச்சு நாங்க ஒரு தலை டாஸ்க் ரெடி பண்றோம் அப்படின்னு ஒரு தலை டாஸ்க் ரெடி பண்ணிருக்காங்க. நீங்க ஏன் ஆஃப் டாஸ்க் போய் மிதிக்கிறீங்க? டாஸ்கே கொடுத்துறோம். அவங்க மட்டும் மிதிக்கிறது பத்தாதுன்னு சொல்லிட்டு அவங்களை ஹெல்ப் பண்றதுக்கு தடுக்கிறதுக்கு கூப்பிட்டு வந்து அவனுக்கு போய் மிதிச்சுட்டு இருக்காங்க, உடச்சுக்கிட்டு இருக்காங்க. யாருன்னா நீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு ஒரு படி மேல போய் பாகுபலி மாதிரி தூக்கி தோல்ல வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் எம்ஜே ஆதிரியை தூக்கி வச்சுட்டு இப்ப திரும்பின பார்வதியை தூக்கி அமித் வச்சிருக்காரு. ஏன்னா அமித் 2 அடி கீழே போயிருவீங்க அமித் அப்படின்ற ஐயோ ஐயோ. ஆனா இந்த டாஸ்க்ல வந்து விக்கல் சிக்ரம் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆயிட்டாருன்னு. விக்கல் சிக்ரம் எக்ஸ்போஸ் ஆனாரு. பார்வதி எப்பயும் போல டாஸ்க் பாயிலரா ட்ரை பண்ணாங்க. அவங்க 2 பொருள் உடஞ்சதுக்கு அப்புறம் வெளில போயிருக்கணும். அப்பயும் போய் அடிச்சு உடச்சிட்டு இருந்தாங்க. ஓகேவா? மேல தூக்கி வச்சு அந்த மூவ் வந்து எனக்கு தெரியல 2 பேருமே. அது ரொம்ப ரிஸ்கான ஆரம்பிச்சாரு. நான் என்ன கேட்கிறேன், அது 2 பேரும் ரிஸ்கான மூவ். இப்ப நீங்க விக்கல் சிக்ரமே வரல தம்பி, விக்கல் சிக்ரமே வரலன்னு வச்சுக்கோ. எஃப்ஜே பாட்டு அமித், ஓகேவா? இப்ப 2 பேர் தூக்கி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஓடும் போது கால் ஸ்லிப் ஆகி விழுந்திருந்தாங்கன்னா யாருமே தள்ளி விடாம யாருடைய முகம் போயிருக்கும்? நான் கேட்கிற கேள்வி கரெக்டா இல்லையா? கரெக்ட். அது ஒரு பிசிக்கல் டாஸ்க், அது ஒரு ஆக்டிவிட்டி ஏரியால, ஒரு சின்ன ஏரியால நடக்கிற ஒரு டாஸ்க். அதுல இவங்க இழுத்துக்கிட்டு கீழே விழுந்துட்டாங்கன்னா தலை அடிபடும், முகம் அடிபடும். விக்கல் சிக்ரம் பண்ணது 100% தப்பு, அது எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அது இன்டென்ஷனலி அவங்களுக்கு அடிபடும் தெரிஞ்சு பண்ணது. ஓகேவா? சோ விக்கல் சிக்ரம் எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு, மாட்டிக்கிட்ட பங்கு அப்படின்ற மொமெண்ட் தான் அது. ஏன்னா இந்த டாஸ்க்ல எல்லா டாஸ்க்லயுமே விக்கல் சிக்ரம் தான் ஆடிட்டு இருக்காரு. கன்னியகாம தூக்கி போட்ட தருணமா இருக்கட்டும், வாட்டர்மிலான் சபரியை செவுத்துல விட்ட தருணமா இருக்கட்டும், சபரி பார்வதியை அடிக்கும் போது இன்னும் நல்லா அடின்னு சொன்னது
தருணமா இருக்கட்டும், கமிருதியில கையில கடிச்சு தருணமா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா பிசிக்கல் டாஸ்க்லயும் வயலண்டா பிஹேவ் பண்ணியிருக்காரு விக்கல் விக்ரம். ஆனா எதையுமே பிக் பாஸ்ல வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அடையாளப்படுத்தினதே கிடையாது. பிக் பாஸ் ஜோ மைக்கேல் உங்க ப்ரோ டிவில எவ்ரிடே நைட்டு 10:30 மணிக்கு அவங்க என்ன வேணா பண்ணட்டும், அவங்க முகத்திரையை நாம இங்க சிறப்பா கிழிப்போம்.